அர்ச்சனா பட்நாயக் அதிரடி. தட்டி தூக்கப்பட்ட 5 கோட்டை அதிகாரிகள் ஆளும் கட்சிக்கு ஆதரவாக செயல்பட்டார்களா? பின்னணியில் நடந்தது என்ன? உளவுத்துறை கொடுத்த அதிர்ச்சி ரிப்போர்ட். வணக்கம் நண்பர்களே. தற்போது தமிழக தேர்தல் ஆணையர் அர்ச்சனா பட்நாயக் திமுகவுடன் நெருங்கிய தொடர்பில் இருந்த முக்கிய அரசு அதிகாரிகளை இடமாற்றம் செய்து வருகிறார். அதோடு அவர்களது இடத்துக்கு புதிய நபர்களையும் நியமித்து வருகிறார். இதன் காரணமா முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தங்களை மத்திய அரசு பழி வாங்குவதா குற்றம் சாட்டுகிறார். ஆனால் தேர்தல் ஆணையமும் இவர்களை வைத்து தமிழக அரசு சில சீக்ரெட் வேலைகளில் ஈடுபட்டதாக தங்களுக்கு உளவுத்துறை கொடுத்த தகவல் அடிப்படையில் இந்த மாற்றம் நடைபெற்று வருவதாக தெரிவித்திருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் பொறுப்பு டிஜிபியாக இருந்த வெங்கட்ராமனை நீக்கிய தேர்தல் ஆணையம் அவருக்கு பதிலாக சந்தீப் ராய் ரத்தோரை தமிழக டிஜிபியாக நியமித்தார்கள். அதன் பிறகு தலைமைச் செயலர் முருகானந்தத்தை நீக்கிவிட்டு அவர் இடத்துக்கு சாய்குமார் ஐஏஎஸ்ஐ கொண்டு வந்தார்கள். பின்னர் சென்னை கமிஷனர் அருண் ஐபிஎஸ்ஐ நீக்கிவிட்டு அபின் தினேஷ் மோடக் என்பவர் நியமிக்கப்பட்டுள்ள நிலையில் உள்துறை செயலர் தீரஜ்குமார் என்பவரையும் நீக்கிவிட்டு மணிவாசன் ஐஏஎஸ்ஐ அந்த இடத்துக்கு கொண்டு வந்திருக்கிறார்கள். குறிப்பா லஞ்ச ஒழிப்புத்துறை டிஜிபி டேவிட்சன் தேவாசீர்வாதத்துக்கு பதிலாக சந்தீப் மிட்டல் என்பவரை நியமித்தவர்கள் ஒரே நாளில் அவரை மாற்றிவிட்டு மீண்டும் டேவிட்சன் தேவாசீர்வாதத்தையே அந்த பதவிக்கு கொண்டு வந்திருப்பதா நேற்று முன்தினம் செய்திகள் வெளியிட்டார்கள். ஆனால் நேற்று அந்த லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு துரைக்குமார் என்ற ஐபிஎஸ் அதிகாரியை கொண்டு வந்திருப்பதா புதிய செய்தியையும் வெளியிட்டிருக்கிறார்கள். இதன் காரணமா அப்செட்டான டேவிட்சன் தேவாசீர்வாதம் நேற்று தமிழக டிஜிபி சந்தீப் ராய் ரத்தோருக்கு ஒரு அவசர கடிதம் எழுதியிருக்கிறார். அந்த கடிதத்தில் ஆயுதப்படை அலுவலகத்தில் கூடுதல் பொறுப்பில் இருந்தேன். ஆனால் இப்போது எனது பதவியை பறித்துவிட்டு என்னை காத்திருப்போர் பட்டியலில் வைத்து விட்டார்கள் என்று குறிப்பிட்டிருப்பவர் தற்போது தான் ஆஞ்சியோ பிளாஸ்டிக் அறுவை சிகிச்சை செய்திருப்பதால் தனக்கு மருத்துவ ஓய்வு தேவைப்படுவதாக சொல்லி 22 நாட்கள் தனக்கு விடுப்பு தருமாறு அந்த கடிதத்தில் குறிப்பிட்டிருக்கிறார். ஆனால் இந்த நேரத்தில் இதன் பின்னணியில் வேறு சில காரணங்கள் இருப்பதாகவும் சொல்லப்படுது. திமுகவை வெற்றி பெற வைக்க வேண்டும் என்பதற்காக டேவிட்சன் தேவாசீர்வாதம், முருகானந்தம், வெங்கட்ராமன், அருண் ஐபிஎஸ், உள்துறை செயலர் தீரஜ்குமார் ஆகியோர் சில ரகசிய திட்டங்களை தீட்டியதன் அடிப்படையில் தான் அவர்களது பதவி நீக்கம் செய்யப்பட்டதாக கூறப்படுகிறது. அதோடு அடுத்தபடியா அவர்களிடத்தில் மத்திய உளவுத்துறை கொடுத்த ஆதாரங்களின் அடிப்படையில் விசாரணை நடைபெறுவதால் இந்த அதிகாரிகளுக்கு கடும் சிக்கல் ஏற்பட்டுகிறது. அதனால்தான் இதிலிருந்து தப்பிக்க வேண்டும் என்பதற்காகவே தனக்கு இருதய நோய் இருப்பதாக சொல்லி மருத்துவ வெடிப்பு தேவைப்படுவதாக டேவிட்சன் தேவாசீர்வாதம் கடிதம் எழுதியிருப்பதாகவும் கூறப்படுகிறது. இதேபோல் மற்ற அதிகாரிகளும் தாங்களும் வெவ்வேறு காரணங்களை சொல்லி விசாரணைக்கு ஆஜராகாமல் தப்பித்து விட திட்டமிட்டு வருவதாகவும் கோட்டை வட்டாரங்களில் பரபரப்பு தகவல்கள் வெளியாகியுள்ளன. அதோடு மீண்டும் கண்டிப்பாக திமுகவால் ஆட்சிக்கு வருவார்கள். அப்படி வரும்போது அதே பொறுப்புகளை தங்களை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தொடர வைப்பார். அதனால் அதுவரைக்கும் ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி எஸ்கேப் ஆகிவிட இந்த அதிகாரிகள் திட்டமிட்டு வருவதாகவும் பரபரப்பு தகவல்கள் வெளியாகியுள்ளன. ஆக ஏதோ சம்பவம் செய்ய திட்டம் போட்டுக்கிறார்கள். உளவுத்துறை மோப்பம் பிடித்து விட்டதா இப்போது அதிலிருந்து தப்பிக்க பிளான் போட்டு வருகிறார்கள் என்பது இதன் மூலம் தெரிய வந்திருக்கிறது. நண்பர்களே, திமுகவை மீண்டும் ஆட்சி அரியணைக்கு கொண்டு வர இந்த அதிகாரிகள் திரைமறைவில் செயல்பட்டதால் தேர்தல் ஆணையம் இவர்களை பதவி நீக்கம் செய்திருப்பது சரியான நடவடிக்கையா இல்லையா என்பது குறித்து உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடவும். நன்றி, வணக்கம்.